நேற்றுலேருந்து யுவன் சங்கர் ராஜா மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பரபரப்பாக போயிட்டு இருக்கு. பில்டிங் ஓனர் அவங்க இங்கே கிடையாது, துபாயில் இருக்காங்க. அவங்களுக்கும் யுவன் சங்கர் ராஜாவும் துபாயில் இருக்காரு. அவங்க தரப்புலேருந்து விசாரிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அக்ரிமெண்ட்டே கூட போடல, சும்மா ஒரு மியூச்சுவலில் தான் விட்டாங்க. அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணல, நைட்டோட நைட்டாக வந்து பொருட்களை வந்து காலி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். தப்பிச்சு ஓடிட்டாரு, ஏன் இரவாக போயிட்டாரு, தப்பிச்சு போயிட்டாரு. தப்பிச்சு எங்கே போவார்? பெர்சனலாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. வெறும் 20 லட்ச ரூபாய்க்கு இங்கே ஒரு விஷயங்களாம் இவ்வளோ பெரிய விஷயம் ஆகாது. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் யுவன் சைட்லேருந்து வந்து ஒரு 5 கோடி ரூபா வந்து நஷ்டஈடு மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பேரை வந்து டிஃபேம் பண்ணிட்டாங்க. செலிபிரிட்டியாக இருக்கிறாரு, மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லே வந்து அவங்க அப்பாவை கம்பேர் பண்ணிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவருக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்துச்சு. இந்த பிரச்சனையால் வந்து கோட்டு பாதிக்கப்படுமா அப்படின்லாம் சொல்லி எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ப்ரொமோஷன் தான் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் அனிருத்தோட பிஜிஎம் வந்து மிஸ்ஸிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அனிருத்தையும் நீங்கள் கம்பேரே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அனிருத் வந்து ஒரு 10 படத்தில் சாதனையை 50 படத்துக்கு பண்ணியிருக்காரு. ஈவன் இன்னைக்கு ஒரு அழுத்தத்தில் இருக்கார், மன அழுத்தத்தில் இருக்காரு. அவங்க அக்காவுடைய இழப்பு, அம்மா இழப்பு. ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது மூத்த பத்திரிகையாளர் சுபைர் அவர்கள். வணக்கம் சார். சார், நேற்றுலேருந்து யுவன் சங்கர் ராஜா மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அவர் வந்து வாடகை பணம் வந்து ஒரு 20 லட்சம் ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன நிலைமையில் இருக்குது சார் இந்த கேஸ்? ஆக்சுவலாக இல்லை, இந்த கேஸ் எப்படின்னா, சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் ஒரு இண்டிபெண்டன்ட் பங்களா, அதில் யுவன் சங்கர் ராஜாவோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோவும் ப்ளஸ் அவரோட யூவன் கம்பெனி வச்சுருக்கிறாரு. அது 2021 அந்த இடத்த வாடகைக்கு எடுத்து நடத்திட்டு இருக்காரு. இப்போ அவங்க தான் அந்த இடத்து ஓனர் தான் இப்போ எங்களுக்கு வாடகை பேலன்ஸ் 20 லட்ச ரூபா இருக்குது கொடுக்கணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்து ஓனர் வந்து துபாயில் இருக்கிறாங்க. அவங்களுடைய நிர்வாகம் பண்ணிட்டு இருக்க கொடுத்தவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில். இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, யுவன் சங்கர் ராஜாவினுடைய மனைவியும் அந்த இடத்து ஓனரும் சொந்தக்காரவங்க. அந்த ஒரு அடிப்படையில் அதில் அக்ரிமெண்ட்டே இல்லாமல் தான் அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. ஓகே, அக்ரிமெண்ட்லாம் போட்டு லீகலாக அவங்க எதுவும் பண்ணிக்கல. ஆனால் இப்போ சொல்கிறது வந்து அவங்க யுவன் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை மீறி செயல்பட்டுருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க செய்தியில். அது இல்லை, இப்போ அங்கேருந்து வரக்கூடிய தகவல்னா ஒரு மியூச்சுவல், ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பேசிக்கிட்டு தான் அந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் வாடகை கொடுத்துருக்காங்க, வாடகை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கொரோனா காலம் அந்த பிரேக் வந்த பிறகு இடையில வந்து அவங்க வந்து கொஞ்சம் வாடகை பெண்டிங் வச்சுருந்துருக்காங்க போல். அதுக்கு பிறகு அதை வந்து மொத்தமாக ஒரு 12 லட்ச ரூபா அவங்களே கூட சொல்லியிருப்பாங்க, செக்காக. ஆமாம், கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா, கடந்த 1 வருஷம் 1.5 வருஷமாக அவர் இங்கே கிடையாது. யுவன் சங்கர் ராஜா வந்து துபாயில் செட்டில் ஆகிட்டார். அங்கே தான் பட வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ இதை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல. அந்த அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் கூட போடாமல் இருந்திருக்கும் போல். இது 2 பேரும் பேசினதில் இது ஒரு மிஸ்கம்யூனிகேஷனாக இருக்குது. இது மிஸ்கம்யூனிகேஷனாக இருக்குது. அதனால் அவங்க போய் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு இவர் வந்து எனக்கு டிஃபர்மேஷன் ஷூட் போட்டிருக்காரு, மான நஷ்ட வழக்கு கேட்டிருக்கிறாரு. இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. ஆல்ரெடி இந்த பில்டிங் அவர் காலி பண்ணுறாரு. இந்த இப்போ இருக்கிற பில்டிங்கை அவர் ஆல்ரெடி துபாய் போட்டார், இதுக்கு வேஸ்ட்டாக இருக்குன்னு காலி பண்ணுறாரு. காலி பண்ண பிறகு தான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி காலி இருக்கிற வரைக்கும் வாடகை ஏறிக்கிட்டே இருக்கும்னு நினச்சிருக்காங்க போல். அதனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு இப்போ 2 பேருக்குள்ளே இவங்க மாறி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காலி பண்ணுறத வந்து முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடணும். அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணல, ஒரு நோட்டீஸ் அனுப்பல. இந்த மாதிரி எந்த வித தகவலுமே இல்லாமல் வந்து இவங்க வந்து நைட்டோட நைட்டாக வந்து பொருட்களை வந்து அதாவது காலி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். அது போக அந்த வீட்டு சாவி கூட வந்து இன்னும் யுவன் அவர்களோட சைடில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். இது எப்படி? அது எப்படி நீங்கள் காலி பண்ணுறது எப்படி நினச்சிங்க? ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கலாம். காலி பண்ணுறா தான் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே. காலி பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாவி கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க இல்லையா? ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான். இப்போ ஒரு இடத்துல இருக்கிறோம், ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு சாவி கொடுக்குறப்ப மேலே பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்டு அப்படியே அட்வான்ஸ் இருந்துச்சா கழிச்சிக்கிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா? இது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. அதாவது அந்த பில்டிங் ஓனர் அவங்க இங்கே கிடையாது, துபாயில் இருக்காங்க. அவங்களுக்கும் யுவன் சங்கர் ராஜாவும் துபாயில் இருக்கிறாரு. இதுக்கு இடையில இருக்கிறத ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. அது மாறி இருக்காங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே 2 தரப்புலேயே பேசிகிட்டு இருக்காங்க. இனி முடிச்சிடுவாங்க. இதை வந்து வாபஸ் வாங்கிடுவாங்க, கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்க. 2 தரப்பையும் பேசி முடிச்சிடுவாங்க. அது அந்த ஒய்ஃப் அவங்கன்னு சொல்கிறீங்களே சார், அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனையா? அந்த ரிலேட்டிவ் அப்படின்னு பிரச்சனைலாம் இல்லை. அந்த பில்டிங்கு அவங்களுக்கு ரிலேஷன், அவங்க ஊருக்காரவங்க, அவங்க ரிலேஷன். அவங்க தரப்புலேருந்து விசாரிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அக்ரிமெண்ட்டே கூட போடல, சும்மா ஒரு மியூச்சுவலில் தான் விட்டாங்க. அதனால் அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாடகை கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. இடையில அந்த லாக்டவுன் பீரியடில் விட்டுருக்காங்க. அதுக்கு இடையில மொத்தமாக 12 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. அப்போ இப்போ இடையில லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு காலி பண்ணி போகிறோம், மீதி அமௌண்ட்டை கொடுத்துட்டு போயிருப்பார். அவருக்கு யுவன் சங்கர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி மணி மைண்டடான ஆள் கிடையாது. நிறையா பேருக்கு நிறையா படங்களுக்கு பேலன்ஸ் வச்சுருவாங்க, விட்டுருவார், கேட்க மாட்டார். நிறையா பேருக்கு வந்து ஃப்ரீயாக கூட படம் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இன்றைக்கி சில சேனல் எல்லாம் போடுறாங்க, புலிக்கு பிறந்தது பூனையா
அப்படி இப்படிலாம் போகிறாங்க. பர்சனலாக பழகின ஆட்களுக்கு, டேரக்டர்ஸ்க்கு, மியூசிஷியன்ஸ்க்குலாம் யுவனை பற்றி நல்லா தெரியும். அவர் அந்த மாதிரியான மணி மைண்டட் உள்ள ஆட்கள், கொஞ்சம் லேசியாக இருப்பார். அதில் எதையுமே கொஞ்சம் அந்த கண்டுக்கிறாம கொஞ்சம் லேசியாக இருப்பார் ஒழிய, மற்றபடி பணம்ங்கிற ஒரு முக்கியமான விஷயம்லாம் கிடையாது. ஆரம்ப காலத்தில் இந்த அரவிந்தன் அந்த படங்கள்லாம் முடிஞ்ச பிறகுலாம் ஆல்பம்லாம் நிறைய பேருக்கு ஃப்ரீயாக பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு போயிருக்காரு. நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவங்களே சொல்லுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கிறப்ப பணம் அங்கே ஒரு பிரதான நோக்கம் கிடையாது. அவர் கொஞ்சம் லேசியாக இருப்பார். இவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பார். ஏன்னா ரசிகர்களுக்கு வந்து இவன் இது வரைக்கும் இந்த மாதிரி ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் சிக்னதில்லை. இவன் மேலே முதல்ல இருந்தே ஒரு பாசிட்டிவான இமேஜ் மட்டும்தான் இருந்தது. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் யுவன் சைட்லேருந்தும் வந்து ஒரு 5 கோடி ரூபா வந்து நஷ்டஈடு மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பேரை வந்து டிஃபேம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரும் அவர் தரப்புலேருந்து நான் வந்து இதை வந்து லீகலாக இது பண்ண போகிறேன். இல்லை, அது ஒரு ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறாரு. யாருடைய பையங்கிறது தெரியும், அவருடைய புகழ் என்னங்கிறது தெரியும். ஒரு 10 லட்சம் 20 லட்சம்லாம் அவர் ஏமாற்றிட்டு போயிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் இப்போ படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரியும். எத்தனையோ படங்களுக்கு பெண்டிங் அவருக்கு வச்சுருக்காங்க. அவருக்கு வாங்கி கொடுக்கப்பட்ட செக்குகளே நிறையா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒரு 10 லட்சம் 20 லட்சத்துக்கு அவங்க வந்து அந்த மாதிரி அவர் வந்து தப்பிச்சு ஓடிட போகிறாரு அவர் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. செய்திகள்லாம் அப்படிதான் போட்டாங்க. தப்பிச்சு ஓடிட்டார், ஏன் இரவோடியராக போயிட்டாரு, தப்பிச்சு போயிட்டாரு. தப்பிச்சு எங்கே போவார் அவர், யார் என்ன ஏதுன்னு உலகத்துக்கே தெரியும். அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் கரண்ட்லேயே இப்போ ஒரு 3-4 படம் பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அது ஒரு 10 லட்சம் 20 லட்சம்ங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. அதை அவங்க பேசுறதுக்கு போல டப்புன்னு ஃப்ளாஷ் பண்ணி விட்டாங்க. அதை வேண்டப்படாத ஆட்கள் சில யூடியூப் சேனல்ஸ், சில மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லே வந்து அவங்க அப்பாவை கம்பேர் பண்ணிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவருக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்துச்சு. இந்த மாதிரி அவர் இவனை பற்றி பர்சனலாக பழகின ஆட்களுக்கு தெரியும் இவன் எப்படி எந்த மாதிரியான ஹேபிட்டு, பண விஷயத்தில் எவ்வளோ லேசியாக இருப்பார். எத்தனையோ பேருக்கு வந்து படங்கள் வந்து பாதி அமௌண்ட் வாங்கியிருப்பார், படம் முடிக்கிறப்ப காசு இல்லைன்னு இருக்காங்க, ஓகேன்னு இருப்பார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவரே சொந்த படம் எடுத்து நிறைய காசை விட்டுருக்கிறார் இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட. அப்படி உள்ள ஆள் வந்து எப்படி பண விஷயத்தில் அவ்வளோ இதாக இருப்பார், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பார், அசால்ட்டாக இருப்பார். 2 தடவை ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப தான் டக்குன்னு அந்த விஷயம் செய்வார். அந்த மாதிரியான விஷயம் அது 2 பேருக்குள்ளே ஒரு தவறாக ஒரு கம்யூனிகேட்டாக இருக்குது. அது ஒரு பெரிய அளவில் மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு. டெஃபர்மேஷன் கேஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல சார், இது வந்து அவங்க அப்பாவோடலாம் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்னா அவருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரசாத்ல அந்த ஸ்டுடியோலேருந்து ஒரு பிரச்சனையாச்சு, இப்போ இவருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்குது. தொடர்ந்து இவங்க குடும்பத்தை சார்ந்தே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு ஒரு சர்ச்சை மாதிரி உருவாயிட்டு. இல்லை, இவன் பற்றியோ கார்த்திக் ராஜாவை பற்றியோ மறைந்து போன பவதாரனை பற்றியோ இது வரைக்கும் யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஒர்க் பண்ண கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஒரு மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும், இது வரைக்கும் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துருக்குன்னா அது மாதிரிலாம் கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டாங்க. இளையராஜாவுக்கும் அங்கே இருந்த கம்பெனிக்கும் அது வேறு கதை. அப்புறம் சென்டிமெண்ட்டாக அதை ஃபீல் பண்ணார், அது அங்கே இருக்குன்னு நினச்சாரு. அப்போ அவங்க அந்த மேனேஜ்மெண்ட்டில் முன்னாடி இருந்தவங்க சில பேர் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது வேறு கதை. அது அந்த விஷயம். இவங்க சைட்லேருந்து இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனை, ஒரு கம்பெனியில் பணம் வாங்கிட்டு பண்ணுறாரு வைக்கிறாரு அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டோ வாங்கிட்டு பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. இவர் தான் பணத்தை நிறைய இழந்திருக்காரு. சொந்த படம் எடுத்து அதுக்காக கடன் வாங்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாடுபட்டார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கதை அது. அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து யார் மேலேயும் அவங்க ஃபேமிலி மேலே அடிபடலை. இந்த விஷயம் வந்து ஒரு புதுசாக இப்போ கிளம்பியிருக்குது. ஈவன் தரப்புலேருந்து சொல்கிற மாதிரி ஒரு டிஃபேமேஷன் அந்த மாதிரி நோக்கத்தோடு பண்ணுறாங்களா, இல்லை என்ன சார்? அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஹவுஸ் ஓனர் ஒரு டெனன்ட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இடையில ஏதாவது பர்சனலான விஷயங்கள் பிரச்சனையாக இருந்து அது வந்து இந்த மாதிரி வேறு பேரில் வந்து கொண்டு வராங்களா, இல்லை எப்படி சார்? இல்லை, அது ஒரு காரணம் இருக்கலாம். பர்சனல் ரிவெஞ்ச் ஏதோ ஃபேமிலி இஷ்யூ ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது ரொம்ப டீப் அது உள்ளே போல் அது தெரியும் வேணான்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏதோ பர்சனலாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. வெறும் 20 லட்ச ரூபாய்க்கு இங்கே ஒரு விஷயங்களாம் இவ்வளோ பெரிய விஷயம் ஆகாது. ஏன்னா 20 லட்ச ரூபா இவனுக்கும் பெரிய விஷயம் கிடையாது, அந்த பில்டிங் ஓனருக்கும் பெரிய விஷயமும் கிடையாது. அதை தாண்டி ஏதோ சம்திங் அவங்களுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு, ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு, அது வார்த்தையாக வேறு மாதிரி மாறி இருக்குது. அந்த ஒரு விஷயமா தானே ஒழிய மற்றபடி பெருசாக ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அடுத்தடுத்து போலீஸோட அவர்கள் பண்ணுற இன்வெஸ்டிகேஷனில் வந்து இப்போ யுவன் தரப்புலேருந்து விளக்கம் கேட்டிருக்காங்க. அவர் வந்து சொல்லும் போது என்ன, ஆமாம், இப்போ உங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஹவுஸ் ஓனர். அவர் அவங்க சைட்லேருந்து விளக்கம் கேட்டிருப்பாங்க. அவர் அட்வொகேட் அம்சி யுவன் வந்து விளக்கம் கொடுத்துருப்பாரு. அவங்களோட டாக்குமெண்ட் போடல, அக்ரிமெண்ட் போடலைங்கிறாங்க. அப்படிங்கும்போது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் விட்டீங்க அந்த பில்டிங்கை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசினாங்கன்னா அதை முடிச்சுருவாங்க. இந்த விஷயத்துக்கும் கோட்டுக்கும் சம்மந்தம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இதனால வந்து கோட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இவனால் வந்து இது வரைக்கும் வந்து அவர் 3rd சிங்கிள் கரெக்டாக பாட்டு வந்து பெரிய அளவுக்கு இட்டு கொடுக்கல அந்த மாதிரிலாம் இருந்தது. அது போக இல்லாமல் வந்து இந்த பிரச்சனையால் வந்து கோட்டு பாதிக்கப்படுமா அப்படின்லாம் சொல்லி எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ப்ரொமோஷன் தான் நினைக்கிறேன். பாதிப்புக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவர் பர்சனல் விஷயம், படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஒரு பர்சனல் விஷயமாக
கேஸ் இருக்குது. பட் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சொன்னப்போனால் எனக்கு இதை தொடர்ந்து அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் தான். இதுவே வந்து ப்ரொமோஷனாக மாறிடும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இப்போ இந்த ட்ரெய்லர் ரீசெண்டாக விட்டுருந்தாங்க, கோட்டோட ட்ரெய்லரு. அதில் பார்த்தீங்களா சார் மியூசிக்கில் எப்படி அவர் ரிப்ளை கொடுத்துட்டாரா இல்லை எப்படி சார்? இல்லை அது இவன்ட்ட இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தோம். உண்மை சொல்ல போனோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் எதிர்பார்த்தோம். அந்த பாட்டை கம்பேர் பண்ணுறப்ப இது ஓகே. அந்த 3 சாங் வர்றப்ப கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த படத்துக்கு தேவையான மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய. என்ன இருந்தாலும் அனிருத்தோட அந்த பிஜிஎம் வந்து மிஸ்ஸிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அனிருத்தையும் யுவனையும் நீங்கள் கம்பேரே பண்ணக்கூடாது. இவனுடைய சாதனைகள் பெருசு நிறையா. இது மாதிரி அனிருத் வந்து ஒரு 10 படத்தில் சாதனையை 50 படத்துக்கு பண்ணியிருக்காரு. ஈவன் மங்காத்தாவாக இருக்கட்டும், நான் காதல் கொண்டேனாக இருக்கட்டும், நிறையா ரெக்கார்டை உடச்சி வச்சிருக்காரு. அதெல்லாம் பெரிய விஷயம். இன்றைக்கி ஏதோ ஒரு சுச்சுவேஷன், சம் ப்ராப்ளம்ஸ் அவருக்கு, ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருக்கார், மன அழுத்தத்தில் இருக்கார். அவங்க அக்காவுடைய இழப்பு, அம்மா இழப்பு, சில ப்ராப்ளம்லாம் அவருக்கு. எல்லோரும் மனுஷன் தானே. அப்படிங்கும்போது சில விஷயங்கள் அவருக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகாமல் இருக்குது. மற்றபடி ஒரு பெரிய விஷயம். கொஞ்சம் பர்சனல் ஸ்பேஸாக அவர் கொஞ்சம் வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனால ஒர்க் வந்து அந்த அளவுக்கு இப்போ அதில் கொஞ்சம் அப்படி தானே தெரியுது, நம்மளே பார்க்குறோமே அப்படி தானே இருக்குது. அதனால தான் அவர் துபாயில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், அங்கே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பண்ணலான்ட்டு இருக்காரு. சரியாகி வந்துடும் ஒருவர். ஓகே, திருப்பி வந்து மாஸ்டர் வந்து பழைய ஈவன் விரைவில் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக.